ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். சாபுதானா அதாவது ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது விரத நாட்கள் எல்லாம், அதாவது சிவராத்திரி அது போன்ற விரதங்களுக்கு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நல்லா ஊற விட்டுறணும். 2 ஹவர்ஸ் கழித்து நல்லா வடிகட்டி அதை பொலன்னு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு இன்னும் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் இஞ்சி நல்ல பொடி பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ பாருங்கள், இதை நல்லா பொலன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் இந்த கிச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நெய்யை ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். அது நல்லா முருகட்டும். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அது கூடவே நம்ம அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். நல்லா முருகட்டும் கருவேப்பிலை. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி துண்டும் நல்லா வதங்கணும். அடுத்தது கொஞ்சம் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்குனிங்கன்னா தான் காரம் ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். அடுத்தது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக்கி அதையும் அதில் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிலர் இதை மேஷ் பண்ணி போடுவாங்க. நான் துண்டு துண்டாக போட்டிருக்கேன். மேஷ் பண்ணி போட்டாலும் அது நல்லா தான் இருக்கும். ஆனால் ஜவ்வரிசி கிச்சடி பொலன்னு வராது. நம்ம மேஷ் பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டு வதக்கிட்டோம்னா நம்ம பொலன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வடிகட்டின ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அது குயிக்காகவே வெந்துடும், ரொம்ப லேட்லாம் ஆகாது. இப்போ சால்ட்டு தூவிக்கலாம். சால்ட்டும் போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆகிடுது. இப்போது ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு 1-2 உடச்சி மிக்சியில் அதையும் போட்டுக்கலாம். இது இன்னும் சொல்லப்போனால் இது சத்துள்ள ஒரு ஆகாரம். நீண்ட நேரம் நம்ம விரதம் எடுத்துகிட்டு இதை சாப்பிட்றப்ப நம்மளுடைய தேவையான சத்துக்கள்லாம் இதில் நிறைவடைஞ்சிருது. புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாம் தேவையான அளவு இருக்கும். செரிமானத்துக்கு சீரகம், இஞ்சி எல்லாம் போடுறோம். இது ஒரு மிகச்சிறந்த உணவு. அதாவது நம்ம விரத நாட்களில் இது சாப்பிட்றதுக்கு, விரதத்தை முடிக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவு. இதை வடநாட்டு பக்கம்லாம் சிவராத்திரி அன்னைக்கு விரதத்தை முடிச்சுட்டு இதை தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு இது நல்ல குடும்ப பழக்கமாகவே இருக்கும். அது மேலே நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். புளிப்புக்கு எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல சத்துள்ள உணவு இது. விரத நாட்களுக்கு இது ரொம்ப மிகவும் உபயோகமான ஒரு சாப்பாடு. நல்லா பொலன்னு இருந்தால் தான் கிச்சடி கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நமக்கு ரொம்ப எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. நல்லா சத்தாக இருக்கிறதுக்கு நம்ம நெய் தான் 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். எல்லா சாப்பாடுலேயும் நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டா நல்லது தான். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வணக்கம்.